இப்ப நான் சொல்ற போற விஷயத்த கொஞ்சம் நல்லா கவனிங்க. சிவபெருமான், கிருஷ்ண பரமாத்மா, ஆனந்தமூர்த்தி 3 பேரும் தாரக பிரம்மா. 3 யுகங்கள்ல வந்த தாரக பிரம்மா. முதல் தாரக பிரம்மா இந்த உலகத்துல, மனித சமுதாயத்துல மனித வடிவிலே தோன்றிய முதல் தாரக பிரம்மம் யார் என்றால் சிவபெருமான். சிவபெருமான் என்ன செஞ்சார்? அவர் வந்த காலத்துல அவருடைய தலையாய முதல் கடமையாக, முதல் வேலையாக, அவருடைய மிஷன், அவர் வந்ததுக்கு காரணம் இருக்குன்னு ஏற்கனவே நான் பார்த்துட்டோம். 2 காரணங்கள் என்று சொன்னோம். அதுல ஏற்கனவே பலது போன 2 வகுப்புக்கு முன்னால கூட நம்ம அதை பத்தி பேசிட்டோம். சிவபெருமான் இந்த மனித சமுதாயத்துல மனித வடிவதா வந்தப்ப எதை முதல்ல பிரைம் டியூட்டியா அவர் செஞ்சார்? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வந்த காலத்துல இந்த பாரதத்துல 3 மிகப்பெரிய பிரிவுகளாக மனிதர்கள் வாழ்ந்தார்கள், இல்லையா? அந்த 3 பிரிவுகள் என்னென்ன? அதாவது டிராவிடியன். டிராவிடியன்றது யாரு? திராவிடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரு? இந்த இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க. அவர் வந்த காலத்துல 3 இனங்கள் தான் அங்க வாழ்ந்து கொண்டிருந்தது. அதாவது 3 மனிதர்கள் 3 பிரிவுகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இனத்தின் பெயரால். அது என்னென்ன இனம்? திராவிட இனம். திராவிடர்கள் என்பவர்கள் யாரு? இந்த பூர்வீகமாக இந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த கான்டினென்ட் இதுல பூமியில வாழ்ந்தவர்கள். அப்போ இந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய எல்லை என்பது எங்க பாத்தீங்கன்னா ஆசியாவினுடைய மேற்கு எல்லை வரையிலும், இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா கடல்ல மூழ்கி போன அந்த என்ன கண்டங்க அது? குமரி கண்டம். அப்ப கடலுக்கு மேல இருந்தது, அது கடலுக்கு உள்ள போயிடுச்சு. அப்போ அந்த எல்லையிலிருந்து இந்த ஆசியாவினுடைய அந்த மேற்கு வடமேற்கு பகுதி வரையிலும் பரவி இருந்த நிலப்பரப்புல பூர்வீகமாக இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த மண்ணிலேயே வாழ்ந்த அந்த இனமாக 3 இனங்களாக பிரிஞ்சதுனால அது ஒரு இனமாக நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அவர்கள் அனைவரும் திராவிடர்கள். திராவிடர்கள் என்று சொல்வதற்கு இங்க தமிழ்நாட்டில் தான் திராவிடர்கள் என்று சொல்ற மாதிரிலாம் இல்லை. திராவிடர்கள் என்பவர் இந்த பூர்வீகமாக அந்த காலத்துல சிவபெருமான் வந்த காலத்திலேயே, எப்ப 7000 வருடங்களுக்கு முன்னாலேயே வாழ்ந்தவர்கள். அவர் வருவதற்கு முன்னாலேயே இந்த பூர்வீகமாக மண்ணில் வாழ்ந்தவர். அவர்கள் திராவிடர்கள். அடுத்தது மத்திய ஆசியாவிலிருந்து அல்லது தென்மேற்கு வடமேற்கு பகுதியில ஆசியாவிலிருந்து இங்க கைபர், போலந்து அந்த மாதிரி வழியாகவும், இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப அதெல்லாம் ஒரு இஸ்லாமிய நாடுகளாக மாறி போயிடுச்சு. அந்த பகுதிகள் வழி அப்பெல்லாம் இந்தியா ஒரே மண்ணா தான் இருக்கு. இப்பதான் அது வெவ்வேறு இது மாதிரி மாறிடுச்சு நாடுகளாக. அந்த வழியாக இந்தியாவிற்குள்ளார அவங்க பிழைப்பை தேடி அவங்க வந்தார்கள். அவர்கள் யாரு? ஆரியர்கள். அடுத்தது மங்கோலியா. மங்கோலியா பகுதியிலிருந்தும் இந்திய பகுதிக்குள்ளார வாழ வந்தார்கள். மங்கோலியான்னு சொல்றோம்ல, அவர்களுடைய அந்த தோற்றத்தை பத்தி எல்லாம் கூட அவர்கள் தட்டையான மூக்குடையவர்களா இருப்பாங்க, உயரம் கம்மியா இருப்பாங்க. ஆரியர்கள் நல்ல உயரமாகவும் வண்ணம் நல்ல பொன்னிற வண்ணம் மாதிரி, அவங்க இந்த சுண்டுனா ரத்தம் வர அளவுக்கு அந்த நிறம் அவங்களுடைய நிறம். இந்த திராவிடர்கள் இப்போதைக்கு நாம இருக்கிற அந்த மாநிறம் என்று சொல்லுவோம். அந்த கருப்பு இல்ல, அது ஒரு கோதுமை நிறம் என்று சொல்லக்கூடிய அந்த நிறத்தை உடையவர்கள். இந்த 3 இனங்கள் சிவபெருமான் அவர் வருகின்ற காலத்துல வாழ்ந்தார்கள். என்ன நடந்தது இந்த 3 பிரிவுகளுக்குள்ளார? சாதாரணமான விஷயம் இல்லைங்க. வெட்டு, குத்து, கொலை, இந்த குரூப்ல இருந்து அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. எல்லாம் வெட்டி போட்டு பெண்கள் எல்லாத்தையும் நெத்தியில கோடாரியில நெத்தியில வெட்டி அந்த ரத்தம் சொட்ட சொட்ட ஜெயிச்ச அந்த ஒரு குரூப். இந்த 3 குரூப்ல எந்த குரூப் வேணாலும் எந்த குரூப் அட்டாக் பண்ணுவாங்க. பண்ணி அவர்கள் எல்லாம் நம்ம இதெல்லாம் தான் இந்த 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 புக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது பார்க்க போற விஷயங்கள் எல்லாம் அதை தான் பார்க்க போறோம். அடுத்த புக்கை அந்த புக்கு தான் போக போறோம்.
அவ்வளவு விவரங்கள் பாபா சொல்லியிருப்பாரு. அப்போ இங்க அவர் வந்த காலத்துல இந்த 3 இனங்களையுமே அவர் இணைக்கின்ற வேலையை தான் முதல்ல செஞ்சார். அவ்வளவு மோதல்கள். இந்த பூமி என்பது இந்த நாட்டை சேர்ந்தவன், அந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த நாட்டை சேர்ந்தவன், இது என்னுடைய நாடு, அது உன்னுடைய நாடு என்ற கோட்பாடுகள் தாரக பிரம்மா அவங்களுடைய கண்ணோட்டத்துல இருக்கா? இல்ல. அப்ப தாரக பிரம்மா அவன் வந்து ஃபாலோ பண்ற நமக்கும் வந்து அவன் அந்த நாட்டுக்காரன் இவன் இந்த நாட்டுக்காரன்ற கோட்பாடு என்பது நமக்கு இருக்கா? இல்ல. ஆனாலும் அந்த வந்தவர்களுக்கிடையே அந்த இதை வந்து அந்த போராட்டங்களையும் அந்த மோதல்களை எல்லாம் அவரு இணைப்பதற்காக அவர் என்ன பண்ணாரு? 3 இனத்தையும் அவர் தன்னுடைய சொந்தமாக அவர் கையாண்ட விதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அததான் அவர் முதல்ல செஞ்சாரு. அதாவது சமுதாயம், மனித சமுதாயம், இந்த உலகம் முழுதும் வாழுகின்ற மனிதர். அதனாலதான் வந்து மனித சமுதாயம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்டு சமுதாயத்தை பரமாத்மா சொல்லல, பரமபுருஷன் இங்கே சொல்ல. அதுதான் நம்மளுடைய கோட்பாடு. உலகம் முழுதும் இதை நிலைநாட்ட வேண்டும். இதற்காக தான் முதல் இது வந்து அவர் என்ன பண்ண, முதல்ல சமுதாயம் ஒன்னாதான் வாழணும். போன இதுல என்ன சேர்ந்து போன சாப்டர் முடியும் போது என்ன பார்த்தோம்? பரமபுருஷன் எதை விரும்புறாரு? அவர் என்ன மாதிரி உயிரினம்? அவரு சமுதாய உயிரினம்ன்றது பார்த்தோமா இல்லையா? இணைஞ்சு வாழணும்ன்றதுதான் அவர் விரும்புறாரு. எல்லா உயிரும், ஏன்னா எல்லாமே அவர் படைச்சது. இதுல எதுக்கு உங்களுக்குள்ள வேறுபாடு? எதுக்கு நீ வேற நான் வேறன்னு வாழணும்? அப்ப அதுக்கு அது வந்து அவருக்கு பிடிக்காது. அவர் அதுக்காக வந்து தன்னை வந்து இத்தனையா விரிக்கல இல்லையா? அப்ப ஆழ்ந்து நோக்க வேண்டும். நான் அந்த வந்து ஒரு கண்ணோட்டத்துல நீங்க எல்லாம் கவனிக்கணும். அதை இதுல என்ன அவ்வளவு ஒரு ஆழமாக இருக்குது இந்த மனித சமுதாயம் ஒன்று என்று சொல்லும் போது, அவரு இந்த மனித சமுதாயத்தை அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒற்றுமையை கொண்டவர் விரும்புறாரு. அடுத்தது நீங்க வந்து மகாபாரத காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க தனித்தனி இந்த இந்தியாவுக்குள்ளாரியே மிச்சம் மீதி இருந்து அவங்க எடுத்துக்கிட்டு அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இது வரலும் இப்ப வந்து ஆப்கானிஸ்தான வரையிலும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாரதனுடைய இது இருந்துச்சு. அப்போ அவர் என்ன செஞ்சாரு? மகாபாரதம் என்பது வந்து அது பாரதம் என்பது துண்டு துண்டு துண்டா தான் இருந்துச்சு அவர் வந்த காலத்துல. அப்பயாவது 3 பிரிவுகள் மட்டும் இருந்தது. ஆனா காலப்போக்கத்துல அடுத்த யுகம் வருகின்ற பொழுது இந்த மனித சமுதாயம், மனிதருடைய எண்ணிக்கை எண்ணிலடங்காத அங்கங்க கூட்டம் கூட்டமா மலைகள்ல வாழ்ந்த அவங்க வந்து எங்கெல்லாம் வாழ்வாதாரம், நதிகள் ஓடுகின்ற பகுதிகள், எங்கெல்லாம் செழுமையாக கனிகளும் காய்களும் சாப்பிடுறதுக்கு எல்லாம் கிடைக்குதோ அந்த படுகைகள், நதி படுகைகள், அந்த மாதிரி இடங்கள்ல வாழ்ந்து இருந்தவங்க நாடு முழுவதும் பரவி வாழ ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க என்ன நடந்தது? ஒவ்வொரு பகுதி சின்ன சின்ன பகுதியை எடுத்துக்கிட்டு அவங்க பிடிச்சிக்கிட்டு நான் தான் இதுக்கு மண்ணே, நான் தான் இதுக்கு மண்ணே அப்படின்னு அங்க பல்வேறு தேசங்களாக ஒரே நாட்டுக்குள்ளார அங்க தேசம் வங்க தேசம் தேசங்களாகவே ஒரே இந்தியாவை பல தேசங்களாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உண்மையா பொய்யா? அப்போ இந்த பாரதத்துக்கு உள்ளார அப்போ வந்து இனம் என்பதெல்லாம் போயிடுச்சு. எல்லாருமே ஒரே இது மாதிரி எல்லாமே வந்து, ஏன்னா சிவபெருமான் அதுக்கான விதையை போட்டுட்டாரு. எல்லாமே கலந்து வாழ ஆரம்பிச்சது, எல்லாமே கலப்பு ஆனது. ஆரியர்கள் வந்து திராவிடர்களோட கலப்பு ஏற்பட்டுச்சு, மங்கோலியர்களும் இந்தியர்களோட இந்த திராவிடர்களோட கலப்பு ஏற்பட்டுச்சு, மங்கோலியர்களும் ஆரியர்களும் கலப்பு ஏற்பட்டுச்சு. எல்லா கலப்பும் அது திருமண முறையில வந்து அவர் தான் வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாரு. சமுதாய இணைப்பை திருமணத்தை முதல்ல தொடங்கி அப்படி வராரு. அப்போ நீங்க ஆரம்ப காலம் முதலே நீங்க பாத்தீங்கன்னா தாரக பிரம்மா எப்பெல்லாம் வந்து மனித இந்த உலகத்துல வராரோ அப்ப இந்த வேற்றுமைகளை தொலைத்து அழித்து ஒற்றுமையாக ஒரே இனமாக ஒரே ஒரு சமுதாயமாக வாழ்வதில் அவரு மிகவும் அக்கறை கொண்டிருந்தார் என்பதுதான் அவருடைய விருப்பமே. ஒன்னா வாழ்வதுதான் என்பது, ஒன்று கூடி வாழ்வதுதான் என்பதுதான் முதல் சாப்டர்ல பார்த்தோம். அப்போ இங்க அடுத்தது அவரே வந்து சேர்ந்து வாழ விரும்பினாரு அப்படின்றத சொல்லிட்டு இப்ப அடுத்தது இப்ப இந்த மனித சமுதாயம் என்ன நிலையில இருக்குதுன்றத அடுத்த சாப்டருக்கு வராரு. எவ்வளவு பிரிஞ்சு கிடக்குது. அப்ப பாரதம் மட்டும் வந்து துண்டு துண்டா பிரிஞ்சது. அத கடைசியில் என்ன பண்ணாரு? யாரெல்லாம் சொல்லி பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் ஒன்னா இணைஞ்சாங்க. யாரெல்லாம் சொல்லி கேட்கலையோ அவங்களெல்லாம் என்ன பண்ணாருங்க? அவர் என்ன பண்ணியோ சிவபிரமன் காலத்துல மட்டும் வந்து சும்மா எல்லாம் இல்லைங்க. இந்த சமுதாயத்தை இணைக்கிறதுக்காக அவர் கையாண்ட வழிகள் எல்லாம் நீங்க பாபாவுடைய சொற்பொழிகள் வேற சொற்பொழிகளை பார்த்தீங்கன்னா தெரியும். சிவபெருமான் 2 ரோல்ல பண்ணாரு. வஜ்ர காட்டுற பாட்டு இருக்கு இல்லையா?
வஜ்ர காட்டோர குசும கோரக பினாக்க பானயே நமோ நமஸ்தே. வஜ்ர கட்டோர், கட்டோர்னா அவ்வளவு கடுமையான வஜ்ராயுதம் போல, இடி மாதிரி. வஜ்ரனா இடிக்கும் பேரு, தண்டர் போல்ட். அப்படி ஒரு கடுமையான ஒரு ரோல்ல ஒரு பக்கம் இருப்பாரு. இன்னொரு பக்கத்துல குசும கோரக்க, கோரக்கனா இதயம், குசுமனா பிளவர், மலரை விட மென்மையான இதயத்தை கொண்டவர். ஆனா பயங்கரமான ஒரு அந்த இத அப்ப எந்த ரோல்ல எப்படி எல்லாம் பண்ணாரு, எந்த இடத்துல மலர் போன்று இருந்தாரு, எந்த இடத்துல ஒரு இடியை போல வஜ்ராயுதத்தை போன்று அவர் நடந்தா கொண்டார் அப்படின்னா அவருடைய வரலாறு படிச்சாதான் தெரியும். அப்போ இந்த சமுதாயத்தை ஒன்றிணைப்பதற்காக பல வழிகளை கையாண்டாரு. அதே மெத்தட் தான் காலத்துக்கு ஏற்றவாறு கிருஷ்ண பரமாத்மாவும் பண்ணார். அப்போ ஒரு பெரிய மகாபாரதத்தை ஒரு குடை கீழே கொண்டு வந்தாரா இல்லையா? பாரதத்துக்கே மன்னனாக யாருக்கு முடிசூட்டினாரு? அர்ஜுனனுக்கு, இல்லையா? இது இவருக்கு அவர் மூத்தவர் பேர் என்னங்க? இவரு தர்மருக்கு, தர்மருக்கு அவரு மன்னனாக முடிசூட்டினாரு. அவர் தான் இந்த நாடு முழுசுமே எல்லாரும் ஒரு கொடை கீழே கொண்டு வந்தாரு. அப்போ நீங்க ஆரம்பத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா தாரக பர்மாவனுடைய முதல் கடமையில முதல்ல பிரிவினையை நீக்கி அடுத்தது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அவங்கவுங்க அவங்கவுங்க எதேச்சதிகாரியாக அவங்கவுங்க குறுநில மன்னர்களாக வாழுகின்ற பொழுது ஒருத்த தர்மத்தின் வழியில இருக்கிறவனா இருக்கா, ஒருத்த கொடுங்கோன்மை உள்ளவனா மனுஷனா இருக்கிறான், மன்னனாக இருக்கின்றான். அப்ப இது மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு தான் அந்த ஒன்றாக கொண்டு வந்தாரு. இப்பவும் தாரக பர்மா வலியுறுத்துவது என்ன? மனித சமுதாயம். இப்ப மகாபாரதம் இல்ல, அப்ப ரெண்டு தாரக பர்மாவும் வந்த பொழுதுதான் பாரதத்தை பற்றி மட்டுமே. ஏன்னா இங்க இருந்துதான் உலகம் முழுதும் எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்துங்க, நீங்க அத்தனை விஷயங்களும் சிவபெருமான் கொடுத்த அத்தனையும், அது கலையாகட்டும், நாடகம், நாட்டியமாகட்டும், இசையாகட்டும், எல்லாமே தொடங்கி வச்சது சிஸ்டமேட்டிக்கா இவர் தான். திருமண முறை, மனிதர்கள் திருமணம் செய்து தன்னுடைய குழந்தைகளை அவங்களுக்கு இருவருக்கும் பிறக்கிற குழந்தைகளை குடும்பத்தை உருவாக்குறாரு. குடும்பங்கள்லாம் சேர்ந்தது சமுதாயம். அப்போ சமுதாயத்துக்கு விதை விதைச்சவர் அவரு. அந்த சமுதாயத்துல மிகப்பெரிய பிரிவினைகள் வந்த போது அதை இணைக்கிறதுக்கு அந்த காலகட்டத்துல இந்த ஆயுத பலத்தை கொண்டு அவர் அதை நிறுவினாரு. இப்போ இங்க பாரதம் மட்டும் இல்ல, ஏன்னா இப்போ உலக சமுதாயம் முழுவதும் அறிவினால வளர்ந்துருச்சு. இப்ப எல்லா மனிதர்களுமே இதை உணர வேண்டும். எது? நாமெல்லாம் நம்மளுக்கு இடையில நாடு என்ற பிரிவினை இல்லை, ஜியாகிரபிக்கல் அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, இல்லையா? நீ அதே மாதிரி மொழியினுடைய அடிப்படையில எந்த ஒரு அடிப்படையிலுமே பிரிவினை என்பது இல்லை. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, மண்ணின் தன்மைக்கு ஏற்றவாறு, அந்த பூலோக அமைப்புக்கு ஏற்றவாறு மனிதர்களுடைய மொழி, அவங்களுடைய கலாச்சாரம் வேறுபடும் ஒழிய, ஆனாலும் எல்லா மனித இனமும் ஒன்றே ஒன்றுதான், ஒரே தகப்பன் தான், ஒரே இனத்திலிருந்து வந்தவர்கள் தான் என்பதை மறந்துடக்கூடாது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த சாப்டர் தொடங்குது. அதனாலதான் இதுக்கு இவ்வளவு பெரிய முன்னுரை தேவைப்பட்டுச்சு. அதனால இந்த மனித சமுதாயம் ஒன்று, அது பிரிக்க முடியாதது என்பது அவளை இந்த பிரிக்க முடியாதது என்ற வார்த்தைக்குள்ளார ஒரு மிரட்டல் இருக்குது. அதை கவனிங்க நல்லா. புரியுதுங்களா? அந்த வார்த்தையை ஆழமா பாருங்க. இன்டிவிசிபிள், அது ஒரு சட்டமாக சொல்றாரு. அதை பிரிக்க முடியாது, பிரிக்க முயற்சி பண்ணாதீங்க, பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றவர்களுடைய விளைவு வேறு மாதிரிதான் இருக்கும். அதான மகாபாரத காலத்தில் நடந்துச்சு, சிவபெருமான் காலத்தில் நடந்தது. ஓகே, அதனாலதான் இதனுடைய அவருடைய விருப்பத்தை இப்ப நான் உங்களுடைய கருத்து நான் கேட்டேன். அதுல ஒரு ரொம்ப நியரான ஒரு இதை கொண்டு வந்தாரு நம்மளுடைய பாலகிருஷ்ணன் ஐயா. இந்த மனித சமுதாயம் ஒன்று இணைக்கக்கூடிய பொறுப்பை யாரிடம் கொடுக்கிறாருங்க? தாரக பிரம்மா அவருடைய சீடர்கள் இடத்துல தானே. யாருக்கு சொல்றாரு? யாரெல்லாம் அவருடைய சீடர்களாக, யாரெல்லாம் தாரக பிரம்மாவை அடையாளம் தெரிந்து கொண்டார்களோ, யாரெல்லாம் அவர் வந்திருக்கிறார் இந்த பூமியில அப்படின்னு அடையாளம் அவர் தன்னை காட்டி கொண்டாரோ, அவர்கள்லாம் எதற்காக அவர் தன்னை காட்டினார் என்று சொன்னால், அவர்கள் எல்லாம்
சும்மா என்னோட தரிசனத்தை மட்டும் பார்த்துட்டாக கண்ணுல பார்த்துட்டேன். அந்த முதல் ஆவல் 2 காரணங்கள்ல அந்த அவருடைய இதயத்தை வந்து அவருடைய உடல் தோற்றத்தில் நான் காண்பேனா என்று ஏங்கிக் கொண்டிருந்த பக்தர்கள் என்று சொன்னால் பக்தர்கள் தான் இந்த பொறுப்பை ஏற்று செய்யணும். காட்சி கொடுத்தாச்சு, நான் யாருன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன், பார்க்க விருப்பப்பட்டீங்க, நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நான் எதுக்காக இங்க வந்தனோ, அப்ப உண்மையான அந்த பக்தி உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? பக்தர் என்பவன் பஜனை பாடுகின்றவன் அல்ல. மகாபாரத சொற்பொழிவு ஐயா, உயிரை கொடுத்தாவது ஒன்றுபடணும். சமுதாயத்தை வந்து அமைக்க வேண்டிய பொறுப்பு, அவருடைய கோட்பாடுகள் எல்லாம் நீங்க தான் கவனிச்சு அப்படி அமைக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? ஒன்றிணைக்கணும். அப்படின்னா ஆனந்தி சிஸ்டர் கூட போட்டிருந்தாங்க. அநேகமா இப்ப ரீசெண்டா ஒரு இது வந்தது பாத்தீங்கன்னா, எப்படி சமுதாயத்தை ஒன்றிணைக்கணும் அப்படின்றத பத்தி பாபாவுடைய கோட்டை, ஒரு சின்ன கோட்டை கொடுத்துருந்தாங்க. எனக்கு நந்தா அவர்கள் கூட மலேசியாவில இருந்து எனக்கு அதை அனுப்பிச்சிருந்தார். எனக்கு ரெகுலரா அவர் அனுப்புவார் நந்தா. அவரும் இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு. யாராவது படிச்சீங்களா? அந்த சின்ன இதுதான் அனுப்பிச்சிருந்தாங்க. யாராவது படிச்சீங்களா? இல்ல. ஓகே, ஆனந்தி போட்டிருந்தது. ஆனந்தி நீ படிச்ச, எனக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்த. அதுல என்ன சொல்லியிருந்தாரு? ஆனந்தி சிஸ்டர் இருக்காங்களா லைன்ல? ஓகே, என்ன சொல்றாரு பாருங்க. அதுல என்ன சொன்னார்னா, இந்த சமுதாயத்தை ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களுடைய சாதனா மூலமாக பலத்தை வந்து திரட்டுனா மட்டும்தான் அது சாத்தியம். அதான் அதனுடைய எசன்ஸ். அதான் உங்களுடைய சாதனாவில பக்தி எந்த அளவுக்கு நீங்க சாதனாவில வந்து அதிகரிக்கிறீங்களோ அப்போ அவருடைய உணர்வு உங்களுடைய உணர்வு ஆயிடும். இப்போ பக்தியினுடைய இதுனா இறைவனை நெருங்க நெருங்க அவனுடைய பண்புகள் வரணும் இல்லையா? அதான் இயல்பு. ஒரு காந்தத்தை ஒரு சாதாரண இரும்பு துண்டு நெருங்குகின்ற பொழுது அந்த காந்தத்தினுடைய பண்பை அந்த இரும்பு துண்டு பெறுகிறது போல ஒரு பக்தன் என்று சொல்லுகின்றவன், பக்தன் என்றால் இறைவனை விரும்புகின்றவன், இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவன் தான் பக்தன். அங்க நெஞ்சிலையும் தலையிலையும் இதுலயும் கைகள் உடம்பு முழுசும் பட்டையை தீட்டிக் கொண்டோ நாமத்தை போட்டுக் கொண்டு இருக்கின்றவர்கள் பக்தர்கள் அல்ல. அவர்களெல்லாம் சமுதாயத்திலையும் மதம் என்ற பெயரிலே இந்த சமுதாயத்தை பிரிக்கின்றவர்கள். ஆனால் பக்தன் என்று சொல்லுகின்ற பொழுது பக்தன் வந்து பகவானை நெருங்கணும் அப்படின்னா அதை வந்து தவத்தின் மூலமாக மட்டும்தான் இறைவனை நெருங்க முடியும். பக்தி மூலமாக தான். பக்தி என்று சொன்னால் பகவானுடைய விருப்பம். இந்த பகவானுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற அவருடைய மடியில வந்து நீங்க நெருங்கி கொண்டே போய் அவர் இடத்துக்கு. அப்ப என்ன சொன்னார்னா, சமுதாயம் ஒன்றுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாதனாவில வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து பக்தியை பெருக்கிக் கொள்கிறார்களோ அவர்களால அப்படி பருகின்ற பொழுது இந்த சமுதாயமானது ஒன்றாக இணைக்க முடியும் என்று சொன்னார் அதுல. ஆகவே இங்க நமது தாரக பிரம்மா பாபா அவர்கள் நமக்கெல்லாம் இன்னைக்கு உலகம் முழுதும் அவருடைய சீடர்கள் இல்லாத நாடு இல்லையா? உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கோ அத்தனை நாட்டிலையும் நம்மளுடைய ஆனந்தமா இருக்க கிளைகள் இருக்கின்றன. அவருடைய கோட்பாடுகள் இல்லையா, அவருடைய எல்லா பிலாசபியும் சரி, அவருடைய ஐடியாலஜியும் உலகம் முழுதும் எல்லாரும் மார்க்கிகளுக்கு போய் சேருது. அது எந்த அளவுக்கு போய் சேருதுன்னு தெரியல. ஆனாலும் அங்கங்க விதையை போட்டுட்டாரு. அப்போ இது ஒரு இடத்துல இருந்து இந்தியாவில மட்டும் இது நடைபெறுவது இல்லை, உலகம் முழுதுமே இது வந்து அப்படியே சின்னதா இருந்து அப்படியே அதனுடைய மனமானது அது பரவிக்கொண்டே இருக்கிறது. அப்போ மனித சமுதாயத்துக்குள்ளாரு இது ஊடுருவி கொண்டு இருக்கின்றது இந்த உணர்வு. அந்த உணர்வு வந்து நீங்க எப்ப ஸ்ட்ராங் ஆகுனா அவங்க வந்து அந்த சீடர்கள் எல்லாம் தன்னுடைய தவத்தின் மூலமாகத்தான் பக்தியை பெருக்கிக் கொள்ளணும். அந்த பக்தி பெருகின்ற பொழுது அந்த ஒற்றுமைக்கான பலமும் அங்க வந்து சேரும். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா திருக்குறள்ல ஒரு அற்புதமான ஒரு குறள் சொல்லுவார். அதாவது இந்த சமுதாயத்தை வந்து சமுதாயத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா போதுமா, தெய்வம் மடிதற்றி தான் முன்றும். தெய்வமே இறைவன் உங்களுக்கு முன்னால நீ ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு முன்னால அவரு உங்க கூட கை கோர்த்து கொண்டு அவரு முன்னால வருவாரு அப்படின்னு சொல்றாரு. குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு, அந்த திருக்குறள். குடி என்றால் சமுதாயம், குடி செய்வல் என்றுனா இந்த சமுதாயத்தை ஒன்றாக இணைப்பது, சமுதாயத்துக்கான நன்மைகளை சமுதாய அந்த இதை வந்து
செய்வதற்கான செயலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு இந்த சமுதாய ஒற்றுமை, சமுதாய நலன் என்பது பக்தர்களுக்கு தான் அது உண்மையான ஒரு இதா இருக்கும். சமுதாய நலன் என்று ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் பண்ணிக்குவாங்க பாருங்க. எத்தனை ஜாதிகள் பெயர்ல, எத்தனை இனத்தின் பெயரால அரசியல் கட்சிகள்லாம் செயல்படுது. அது அவங்க கட்சி, அவங்க ஜாதி. இதுவா பக்தர்களுக்கு அடையாளம்? இதுவா சமுதாயத்தை ஒன்று செய்வதற்கான இது? ஆகவே இந்த தலைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களை நாம புரிஞ்சுக்கலன்னா இது சுவைக்காது இந்த சாப்டர். இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. இந்த தலைப்பின் கீழே அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, இதை நமக்கு ஆழமா பதிய வைக்கிறதுக்கு தான். ஆகவே நாம இந்த முதல் பேராவில் அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் இன்ட்ரோடக்ஷன் அந்த டாபிக். பாபா சொல்றாரு, நான் நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதை பத்தி நான் ஒரு முக்கியமான இந்த நீண்ட நாட்களாகன்றத வேறு விதமாகவும் பாபா சொல்லியிருப்பாரு. ஆனந்த வாணியிலையும் கொடுத்திருக்காரு. இதை நம்மளுடைய பல ஆண்டுகளுக்கு முன்னால நான் பாபானுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியாக நான் அவருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்கன்னு நான் கேட்டேன். பிறந்த நாள் பரிசு போது இப்போ ஒரு குழந்தைக்கோ அல்லது யாருக்கும் பிறந்த நாள்னா நம்ம பரிசை கொடுப்போம் அவங்களுக்கு. அப்போ என்ன பரிசு நீங்க கொடுப்பீங்க? பரமாத்மா அவனுடைய பிறந்த நாள் வருது, எல்லாரும் அங்கிருந்து பட்டாசு கொளுத்தி ஸ்வீட்டு சாப்பிட்டு தியானம் பண்ணிட்டு கீர்த்தனையை பாடிட்டு போறாங்க. ஆனா பிறந்த நாள் அவருக்குன்னு போது அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா? அப்ப அவர் என்ன விரும்புறாரோ அதை நீங்க கொடுத்தாதான் அவருக்கு கிஃப்ட். உங்களுக்கு சாப்பிட கொடுக்குற பலகாரத்தையும் இதையும் கொடுக்கல. அவர் என்ன விரும்பினாரோ, உங்களிடத்துல இருந்து என்ன செய்யணும்னு விரும்பினாரோ அதை தான் நீங்க கொடுக்கணும். அப்ப இந்த சமுதாய ஒற்றுமை என்பது அவருடைய கனவு. இங்க நான் நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்றாரு. ஆனா அந்த ஆடியில சொல்றார் பாபா, என்னுடைய சிறு வயது முதலே. பாபா என்ன சொன்னாருங்க? சிறு வயது முதலே. அப்படின்னா அவர் அந்த இளமை பருவம் இல்லை, அதுக்கு முன்னாலே இருந்தே அவருடைய நோக்கம், விருப்பம் அதுவாதான் இருந்துச்சான். அதான் இங்க நீண்ட நாட்களாக நான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன், மனித சமுதாயம் என்பது ஒன்றுதான். த டோட்டல் இது இந்த வேர்ல்டு ஃபுல்லாமே. இன்னும் சொல்ல போனா இது பாத்தீங்கன்னா நம்ம ஜியோகிராபிக்கல் இது டிஸ்கிரிமினேஷன் நமக்கு கிடையாது. என்னது இந்தியா, உன்னது பாகிஸ்தான் அப்படின்ற பிரிவினைகள் கிடையாது. இப்ப பிரிவினை இருக்குது, ஆனா நமக்கு யாருமே அந்நியர் அல்ல, எல்லாமே பரமபுருஷன் குழந்தைகள். அப்ப இந்த பிரிவினைகளுக்கான காரணத்தை நம்ம வலிக்கணும், அவ்வளவுதான். யாருமே நமக்கு அந்நியர்கள் அல்ல. அவன் நம்ம அந்த எனிமிட்டி காரணமாக நம்மளை தாக்கினாலும் அது மாதிரி அவங்களுக்கு ஊட்டப்பட்டு இருக்கிறது. அவர்கள் தப்பானவர்கள் அல்ல, ஏன்னா அவர்களுடைய மனதுல அது போன்ற ஒரு உணர்வு ஊட்டப்பட்டு இருக்கிறது. அதைத்தான் நம்ம எஜுகேட் பண்றோம். ஒரு நாட்டிலையுமே நம்ம இந்த விதையை விதைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா நாட்டிலையுமே இதுதான் இறைவனுடைய விருப்பம்ன்றத எல்லா நாடுகளிலுமே. நமக்கு இப்ப இந்தியாவுக்கு ஒரு எதிரி நாடுனா அந்த நாட்டிலையும் ஆனந்த மார்க்கம் இருக்கு, அங்கேயும் இந்த உணர்வை விதைச்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்ப அங்கங்க துளிகள் பாத்தீங்கன்னா ஒரு குளமாக, ஆறாக, அது கடலாக மாறிக்கொண்டு இருக்கிறது சிறிது சிறிதாக. ஆகவே மனித சமுதாயம் என்பது ஒன்றுதான். அந்த மனித சமுதாயம் பிரிக்க முடியாதது என்று நான் நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்றார். மனிதர்கள் அவர்களுடைய சுயநல நோக்கத்திற்காகத்தான் இந்த சத்தியத்தை புறக்கணிக்கிறார்கள் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, இது சத்தியம் என்று சொல்றாரு. இந்த சமுதாயம் ஒன்றுதான் என்பது சத்தியமான விஷயம். இந்த சத்தியத்தை புறக்கணிப்பவர்கள் யாரு? சுயநல நோக்கம் உள்ளவர்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்க. அந்த சுயநலம் என்பது எத்தனையோ வடிவத்தில் இருக்குது, எத்தனையோ காரணங்கள் இருக்குது அந்த சுயநலத்துக்கு பின்னால. இந்த காரணத்துக்காக, அந்த காரணத்துக்காக, இந்த காரணம் என்று எண்ணிலடங்காத காரணத்தை சுயநலத்துக்காக வச்சுக்கிட்டு அந்த காரணத்துக்காக எப்படி எப்படிலாமோ மனித சமுதாயத்தை மாற்றி அமைச்சு தனித்தனியாக பிரிக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் சுயநலக்காரர்கள். சத்தியத்தை அவங்க மாற்றுகின்றார்கள். ஆனால் ஒருவர் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், மொத்தத்தையும் மறந்து விடுவதும் மறதியாக இருந்து கொண்டே இருப்பதும். இங்க ரெண்டு விஷயம். எதுவுமே நினைவுக்கு இல்லை, எல்லாமே மறந்து போச்சு, எரஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஸ்டேஜும் மறதியாக இருந்து கொண்டே இருப்பது. மறதி என்பது பாத்தீங்கன்னா நினைவுபடுத்தினா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நினைவு பண்ணா நினைவுக்கு வந்துடும். ஆனா மொத்தத்தையும் மறந்துடுது அப்படின்னா நினைவுக்கே வராது.
டோட்டல் இது அது. அப்போ மொத்தத்தையும் மறந்து விடுவதும் மறதியாக இருந்து கொண்டே இருப்பதும் ஒரே மாதிரியான விஷயம் கிடையாது. கடந்த காலத்துல நீங்க மிகவும் அன்பு செலுத்திய எண்ணற்ற சொந்த பந்தங்கள், எண்ணற்ற உற்றார் உறவினர்கள் இப்போது இந்த உலகத்துல இல்ல, இல்லையா? இப்போ நமக்கு நினைவு தெரிஞ்சு எத்தனை ஜெனரேஷன் நமக்கு ஞாபகம் இருக்கு ஒவ்வொருத்தருக்குமே. எங்க அப்பா, தாத்தா, அப்பாவுக்கு அப்பா, அம்மாவுக்கு அப்பா. அந்த தாத்தாவுக்கு அப்பா நமக்கு தெரியலாம், தெரியாம இருக்கலாம் சில பேர். வேணா போட்டோஸ் அந்த மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் இருந்ததுன்னா அதை பார்த்து இது வந்து உங்க தாத்தாவுக்கு அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு ஜெனரேஷன் பின்னால போனா தெரியாது, அதுக்கும் முன்னால தெரியாது, அதுக்கும் முன்னால தெரியாது, அதுக்கும் முன்னால தெரியாது. நம்ம வழி வழியா சும்மா இடையில வந்து டக்குன்னு வானத்துல இருந்து குதிச்சிடல, இல்லையா? அப்போ நீங்க வந்து நம்மளுடைய மறந்து இருக்கிறோம், அதெல்லாம் மறதியில தான் இருக்குது. ஆனா ஒரு ஆன்மீக எல்லைக்குள்ளார ஆழமா போனீங்கன்னா எந்த எல்லைக்கு வேணாலும் நீங்க போக முடியும், பார்க்க முடியும். நீங்கள் அவர்களை மறந்து விட்டீர்களா? இப்ப நமக்கு நினைவுக்கு வரல, ஆனா உண்மையிலேயே மறந்து விட்டீர்களா? இல்லை, நீங்கள் மறக்கவில்லை, நீங்கள் அவர்களை மறந்த நிலையில் இருக்கின்றீர்கள். மறந்த நிலையில் இருக்கீங்க, டோட்டலா மறக்கல, உங்களால நினைவுபடுத்த முடியவில்லை. ஏன்னா ஒரு ஜெனரேஷன் முன்னால. ஆனா அதை நினைவுபடுத்தணும்னா நீங்க போனீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக எல்லைக்குள்ளார நீங்க வந்து நுழைஞ்சிட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்குள்ளார உங்களுடைய பாஸ்ட் எவ்வளவு காலத்துக்கு வேணாலும் நீங்க உங்களை பார்க்க முடியும். ஆகவே அப்ப உங்களுடைய எல்லாமே மெமரிக்குள்ள இருக்குது, ஆனா நீங்க மறந்த நிலையில இருக்கிறீங்க, அவ்வளவுதான். புலே தாக்கா சேத்தோ நாய் பூலா. நீங்க வந்து புலே தாக்கா, நீங்க வந்து மறந்த மாதிரி இருக்கிறீங்க, மறந்த நிலையில் இருக்கிறீங்க. ஆனா நாய் பூலா, நீங்க மறக்கவே இல்லை. விஸ்மிருத்தீர் மறுபடி போஷி, அது ஆழத்துக்குள்ளார அது பத்திரமா இருக்கு. போஷி ரக்தி போர் தியச்சு ஏ தோலா. அதான் சொல்றாங்க மறந்த நிலை என்பது, அதுக்கான பொருள் தான் இங்க நீங்க பாத்தீங்க. ஆகவே நீங்க எதையுமே நீங்க மறந்த நிலையில் இருக்கக்கூடிய எதுவுமே மறந்து போல. அப்போ இந்த உண்மையில் நாம மறந்த நிலையில தான் இருக்கிறோம். அப்போ இந்த சமுதாயம் என்பது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு இனம்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஆனா நம்மளுடைய மூதாதையர்கள் அங்க அவர்களுடைய ரத்தம் இன்னொரு ரத்தம் ஒரு பிரிவு கர்நாடகாவில் இருக்கும் அல்லது பீகார்ல இருக்கும். ஆனா அவங்க வளர்ந்து வளர்ந்து வந்து அந்த ஒரு ஒரு கிளையானது வேறு மொழியாகவும் வேறு மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கிறார். உண்மையா பொய்யா? இதை மறுக்கிறீர்களா இந்த உண்மையை? இப்ப சொல்லலாம். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப மலேசியா தமிழர்கள் நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பூர்வீகமானவர்கள் வந்து இந்தியாவுல நிறைய பேர் இருக்கிறோம், இந்தியாவில இருந்து நாங்க அங்க போனோம்னு சொல்றோம். அதே மாதிரி இதுக்கு வந்து பர்மாவுக்கு அவங்க எல்லாம் போனோன்றாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க இங்க இருந்து வந்து அங்க பர்மாவுக்கு ஒரு ஒரு சிலர் போன மாதிரி அதே இந்த பூர்வீகத்துல இருக்கிற ஒரு ஜெனரேஷன் வந்து இங்க இருந்து வெளிநாட்டுல போய் வேறு நாடுகளுக்கு, வேறு ஸ்டேட், வேறு மாநிலங்களுக்கு அப்பவே எத்தனை ஜெனரேஷன் முன்னாடியே கூட அவங்க போய் வாழ்ந்திருக்கலாம். அவங்க வந்து இன்னைக்கு ஹிந்தி பேசுற ஒரு அவங்க நம்ம சொந்தம்னே தெரியாது. உண்மையா பொய்யா? இதுக்கு பின்னால பொய் இருக்கா? இல்லையா? அப்போ இந்த பிரிவுகள் என்பது இதெல்லாம் ஒரு செயற்கையானது என்பதை நம்ம இருக்கணும், நம்ம உணர வேண்டும். ஆகவே இந்த இந்த சாப்டருடைய இது வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இது பகவானுடைய விருப்பம், பரமபுருஷனுடைய விருப்பம். இந்த விருப்பத்துக்கு மாறான சிந்தனை உடையவர்கள் பக்தர்களாக இருக்க முடியாது, பரமபுருஷனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க முடியாது. அப்போ முதல்ல நமக்குள்ளார ஒற்றுமை இருக்கும். நான் கேட்டேன், இந்த தலைப்பை ஒட்டி வேற எதனா நினைவுக்கு வருதான்னு கேட்டேன். தங்கச்சத்துவத்தை மறந்துட்டீங்க இல்லையா? சங்க சத்துவம் தாங்க நமக்கு துவக்கமே, ஆன்மீக பயிற்சிக்கு துவக்கமே. ஒன்னா இணைகின்ற பொழுது சங்கச்சத்துவத்தை சொல்றாரு. தனியா நீங்க வந்து வீட்டுல செய்யும் போது சங்கச்சத்துவம் இல்ல, ஏன்னா இண்டிவிஜுவல். ஒன்னா சேர்ந்து போதும் சமுதாயமா கூடுறீங்க ஒரு இடத்துல, கரெக்டா? அப்ப சமுதாயமா கூடி பகவானை நினைக்கிறதுக்கு முன்னால நாமெல்லாம் ஒன்று. எவ்வளவு இருக்கு பாருங்க, எப்படி அவர் வந்து விதையை எங்க போடுறாரு பாருங்க. இது அவருடைய சாதாரண விருப்பமா? இந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? எங்கேயாவது பிரிவினை இருந்தால் அதற்கு இடம் தருகிறீர்களா, தரவில்லையா? அங்க வந்து நோ காம்ப்ரமைஸ். ஒரு குடும்பம்னா அண்ணன் தம்பிங்க 10 பேர், இப்ப வந்து 4 பேர், இப்ப ஒரு வீட்டுல ஒரு குழந்தை தான் இருக்குது.
ஆனா இதே நம்ம தாத்தா பாட்டி காலத்துல ஒரு ஃபேமிலியில எத்தனை பேர் குழந்தைங்களா பெத்து எடுத்திருக்கிறாங்க? அவங்கவுங்க ஃபேமிலியில கூட நீங்க சொல்லுங்க. யார் வீட்டுல தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு 9 குழந்தைங்க 10 குழந்தைங்க அப்படின்னு சொல்றவங்க நீங்க உங்களுக்கு உள்ளாரியே கூட இருக்கலாம். இருக்கிறீங்களா இல்லையா? அப்படி இருக்கிறவங்களுக்கு நடுவுல ஒரு குடும்பமா இருக்கிற நடுவுல கருத்து வேற்றுமைகள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக கருத்து வேற்றுமைகள் ஏற்படுமா ஏற்படாதா? அப்படி ஏற்பட்டாலும் அந்த குடும்ப ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்தார்களா விட்டு கொடுக்கலையா? விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள். ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்த காலம் இருந்தது. அப்போ அந்த ஒற்றுமை என்பது விட்டு கொடுத்தல தான் இருக்குது. ஒருத்தர் அதுல தப்பு செஞ்சவனா இருப்பான். 10 பிள்ளைகள்ல ஒருத்த பாத்தீங்கன்னாக்கா அந்த குடும்பத்துக்கு உதவாக்கரையாவே இருப்பான்னு சொல்லுவாங்க. இது ஒரு திஷ்டி மாதிரி வந்து பிறந்துச்சுங்க எனக்கு. 9 பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா மணியாட்டு இருக்கிறாங்க. இவன் மட்டும் எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கிறான். அதுக்காக அவனை தள்ளிடுவீங்களா? அல்லது இவன் வந்து வேலைக்கு ஆக மாட்டான், அவங்க கூட தகராறு பண்ணிட்டு இவன் கூட எல்லாம் சேர்ந்து வாழ முடியாது தனியா போயிடுவீங்களா? நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. புரியணும். அவருடைய விருப்பம். ஒரு குடும்பம்னா 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் நான் குடும்பத்தை விட்டு வெளியில போறேன்னு யாரு சொல்றாங்களோ அவங்க அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யறாங்க? துரோகம் செய்யறாங்க. அப்புறம் எப்படி நீ உலகத்தை வந்து ஏத்துக்க போற? உன்னுடைய தகப்பனுடைய விருப்பம். எந்த தகப்பனாவது பிள்ளைங்க பிரிஞ்சு வாழ்றதை விரும்புவாங்களாங்க? உலக வாழ்க்கையிலே இதுதான் என்று சொல்லுகின்ற பொழுது பரமபுருஷனுடைய அவனுடைய உணர்வுல அவனுடைய விருப்பத்துல ஒண்ணு ஒண்ணா சேர்க்கிறாரு. ஊசியில கோக்கற மாதிரி சேர்த்துக்கிட்டு வராரு. ஆனா நான் துண்டு பண்ணிட்டு நான் வெளியில போறேன்னு இடையில ஒரு துண்டு பண்ணீங்கன்னா 2 துண்டு ஆயிடும். இடையில மீதியான துண்டுல 1 கட்டானுச்சுன்னா 3 ஆயிடும். பரமபுருஷன் விரும்ப மாட்டாரு. உயிரை கொடுத்தாது எத்தனையோ பேர் தியாகம் பண்ணவங்க இருக்காங்க. அந்த மாதிரி வரலாறுலயும் இருக்குது. அவரே சொல்றாரு உயிரை கொடுத்தாவது ஒற்றுமையை காப்பாத்துங்கன்ற சுயநலம் தான் அதுக்கு பின்னால் இருக்கின்றாரு. எதை இழந்தாய் நீ பிரிந்து போவதற்கு காரணம்? உன்னுடைய உன்னுடைய தந்தையினுடைய விருப்பம் என்னவென்று தெரியாதா? உயிரையாவது கொடுத்துப்பா ஆனா ஒன்னா இருப்பான்னு சொல்றாரு. தியானத்துக்கு முன்னால சங்கச்சத்துவம் சம்பதத்துவம் ஒரே பொருளை பேசுங்க, ஒரே விஷயத்தை பேசுங்க. ஒன்னா சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுடைய கருத்தெல்லாம் ஒன்றாக இருக்கட்டும். ஒருவனை பற்றிய சிந்தனையாக இருக்கட்டும். உங்களுடைய இண்டிவிஜுவல் டிஃபெக்ட்ஸ இண்டிவிஜுவல் செப்பரேஷனான ஃபீலிங்ஸ தள்ளி போட்டுட்டு ஒண்ணு சமுதாயம் வந்தா ஒன்னா இணைக்கிறீங்க. ஆனா என்ன காரணத்துக்காக பிரியணும்னு நினைக்கிறீங்க? பகவானுடைய விருப்பத்துக்கு மாறாக நடந்தால் பக்தர்கள் பரமபுருஷனுடைய டிவோட்டி என்று சொல்வதற்கு தகுதியற்றவர்கள். ஆகவே ஒரு தம்பி பிரிஞ்சு போனா ஒரு சகோதரர் பிரிஞ்சு போனானா அவனுக்கு வந்து அவன் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்ட்டு ஒன்னொருத்தனும் பிரிய போனானா இது தகப்படுகிற ரத்தத்தை தான் வந்து இதயத்திலிருந்து வடிக்கும் ஒழிய சந்தோஷத்தை தராது. இந்த சாப்டருக்கு பின்னால் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுங்க. பாபாவுக்கும் பரமபுருஷனுக்கும் உண்மையான பக்தனா இருக்குன்னா சாதனா என்பது இண்டிவிஜுவல், அது தனி மேட்டர். ஆனா சமுதாயத்துல வந்து நம்ம என்ன இருக்கிறோம்னு இந்த சமுதாயத்தை புறக்கணிச்சுட்டு நீங்க தனியா போய் நான் பகவானை அடையணும்னா அவனுக்கு மோட்சமே இல்லைன்னு சொல்றாரு. அப்போ சமுதாயத்துல இணைஞ்சுதான் வாழணும். பல பேரு நீங்க வந்து எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும் நீங்க வந்து சமுதாயத்தோடு இணைஞ்சு வாழணும்ன்றதுக்கு. அதனால பரமபுருஷனுக்கு பக்தர்களா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவருடைய கோட்பாடுகளை அவருடைய வார்த்தைகளை மீறாதீர்கள். நீங்க அதை மீறினீங்க அப்படின்னா தவறு செய்தவனுக்கு உடந்தையாக இருப்பதும் அதே தவறுக்கான தண்டனைக்குரியதுதான் என்பதும் இடம் கிடைக்காது என்பதையும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம அடுத்த இதை வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். என்னுடைய இந்த வகுப்பை நம்ம இத்துடன் முடிச்சு கொள்ளலாம். சரியா? நன்றி, நமஸ்காரம்.